நீங்க வணங்குற தெய்வம் தான். நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்க? சூரியனை வணங்குறீங்க, பிறைய வச்சு வணங்குறீங்க. அதுதான் கடவுள். இயற்கை. 5 ஐம்புலன்கள் தான் இயற்கை. அதுதான் கடவுள். அதை விட்டுட்டு உருவ வழிபாடு மனிதனை பயமுறுத்தணுங்கிறதுக்காக ஐயனாருன்னு சொல்லி பெரிய அருவாளை கையில கொடுத்து வச்சிருப்பான். காளின்னு சொல்லி நாக்க தொங்க போட்டுட்டு அந்த அம்மா கையில ஒரு சூலாயத்தை கொடுத்துருப்பான். கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை போட்டு மீச்சிக்கிட்டு உக்காந்துருக்கும். இதெல்லாம் மனிதனுக்கு ஒரு பய உணர்வு வரணுங்கிறதுக்காக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம், செயல்களே தவிர. ஒரு ஊர்ல இந்த காவல் தெய்வங்கள்னா என்ன சொல்றாங்க? ஒரு ஊரை காப்பவர் வந்து நம்ம வந்து தெய்வமா வந்து அவங்க காலப்போக்கில் அதை தெய்வமா மாறி போச்சு. அதனால பயமுறுத்துறதுக்காகத்தான் அந்த வழிபாடுகள். இப்போ ஏமா கடவுள் இருடா கண்ணு, கடவுள் தவறு செய்தா இந்த மாதிரி வந்துரும், அதுக்குதான் அதை சொல்றதுக்கு தான். நீ தப்பு பண்ணீங்கன்னா ஒன்னு அந்த காளி கொண்டு போடுவா, அந்த ஐயனார் கொன்னுருவான் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதுக்காகத்தான் அந்த இதுகளை தவிர, அவங்க தெய்வமா இருந்தா அவனை மன்னிச்சு அவனுக்கு நல்ல புத்தியை போட்ட வேண்டியதுதானே. தெய்வம்னா என்னத்துக்கு கெட்டவனை படைக்கணும்? நல்லவனா படைய. எது கெட்டவனை படைக்கிற?